வணக்கம் மகளே, நான் உங்கள் விஜய் கார்த்தி பேசுகிறேன். இப்போ என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறப்பதில்லை நெஞ்சேன்ற செக்மெண்ட்டில் நடு இரவில்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். நடு இரவில் 1970 ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் அண்ட் த்ரில்லர் படம்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை அந்த காலத்தில் நிறைய பேர் பார்க்காம விட்டுருக்காங்க. ஆனால் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம்னா இந்த படத்தை சொல்லலாம். இது வந்து ஆங்கில நாவலை தழுவி எடுத்திருக்க படம். நடு இரவில் படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, தனித்தீவை ஒன்று காட்டுறாங்க. தனித்தீவில் வந்து யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பங்களா வீடை காட்டுறாங்க. பங்களா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதில் வந்து உள்ளே வந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் வந்து தயானந்தம்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. தயானந்தமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவின்னு பொன்னிங்க ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பொன்னிக்கு வந்து மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்கள பார்த்துக்கிறதுக்காக சரவணன்ற ஒரு டாக்டர் இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா தயானந்தமோட பாலியல் சேகனை தான் சொல்லலாம். அப்புறம் நண்பர் சரவணன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புற்றுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, 20 நாளில் வந்து உங்களுக்கு இறப்பு நேரிடும்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அவர் வந்து மன கஷ்டத்தில் இருக்கார். சரி, உங்கள் சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கலாமே உங்கள் சொந்தக்காரங்களுக்குன்னு சொல்கிறாரு. அவர் வந்து சொந்தக்காரங்கனே அவர் வந்து ரொம்ப சோகமாயிரு. ஏன்னா அவர் சொந்தக்காரங்கனால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா சொந்தக்காரங்க வந்து அவங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால அவங்க மனைவி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த டார்ச்சர் பண்ணதுனாலே அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து சொந்தக்காரங்களுக்கு சொத்தை கொடுக்கணுன்ற ஒரு விருப்பத்திலே இல்லை. ஆனால் சரவணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டரெல்லாம் வந்து சொந்தக்காரங்களுக்கு அமுச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறோன்னு வாங்க அப்படின்னு சொல்லின்ற மாதிரி இன்வைட் பண்ணுற மாதிரி அமுச்சு விட்றாரு. உடனே வேறு வழி இல்லாமல் எல்லா சொந்தக்காரங்களும் வந்துடுறாங்க. அண்ணன் வந்துடுறாங்க, தம்பி வந்துடுறாங்க, அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டில் வந்து கூடுறாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் அடிபட்டு கண்ணெல்லாம் அடிபட்டு கண்ணு தெரியாமல் ஒரு கால் இல்லாமல் இருப்பார். அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அண்ணன் மனைவி எல்லாருமே இருப்பாங்க. சரி, ஓகே, ஒரு இரவில் வந்து எல்லாமே முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் தங்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி இறந்துடுறாங்க. அண்ணி எதனால் இறக்குறாங்கன்றது தெரியல. சரி, எப்படி இறந்தாங்கன்றதை சர்ச் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சொந்தக்காரங்களே வந்து சந்தேகப்படுறாங்க, யார் சாவச்சிருப்பான்னு தெரியல. சரி, யாருமே அனுப்பக்கூடாதுன்னு ஒரு முடிவுலேயே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அண்ணனும் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து கொலையாளி வந்து உள்ளே தான் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்து தயானந்தம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அனுப்புகிறதா இல்லை, நீங்கள் இந்த தீவை விட்டு போகக்கூடாது, இந்த கொலையாளி இங்கே தான் இருக்கீங்க எனக்கு, ஏன்னா இந்த தீவில் வந்து இவ்வளோ நாளாக இருக்கும் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை, நீங்கள் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு ஒரு சந்தேக பார்வையிலே இருக்காரு. நடந்த கொலைகளுக்கு புலன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுங்கிறது தயானந்தம் உத்தரவு. அதை யாரும் மீற முடியாது. யாருமே அனுப்புகிற மாதிரி இல்லை. சொந்தக்காரங்களும் வந்து நம்ம வந்து சொத்தை தானே அவங்க வந்து நம்ம ஏன் சாகணுன்ற மாதிரி நம்ம வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தயானந்தம் வந்து அனுப்புகிற மாதிரியே இல்லை. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவும் இறந்துடுறாங்க. எதுக்கு அவங்க அக்காவும் இறக்குறாங்க அப்படின்றதும் யோசிச்சுக்கிட்டு, சரி இந்த கொலையாளி இங்கே தான் இருக்கணும், ஆனால் அவரால் கண்டுபிடிக்கவும் முடியல. அவர் வயசானவர் இல்லையா, அவரால் நூதனமாக கண்டுபிடிக்கணும், ஒருத்தரையும் வாட்ச் பண்ண முடியல பர்டிகுலராக. ஓகே, சரி அப்படின்னு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து காரணம் யாராக இருப்பான்னு வந்து குடும்பத்தில் இருக்கவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வந்து இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி, ஒருவேளை நம்ம ஜாதி பிரச்சனையை வச்சு நம்ம இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுமே, அதனால் இவரே வந்து கூட கொலை பண்ணலாமோன்னு சொல்லி இவர் மேலேயே ஒரு சந்தேகம் வருது. சொந்தக்காரங்க பார்வையில் பார்த்திங்கன்னா இவர் மேலே சந்தேகம் வருது, பொன்னின்றவங்க மேலேயும் சந்தேகம் வருது. சரி, அவங்க தான் வந்து சாவடிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியாமையே, யார் சாவடிக்கிறாங்கன்னு தெரியாமையே வந்து அவங்க வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்கன்னு தான் அந்த வீட்டில் சொல்லலாம். அந்த குழப்பத்தை வந்து மீண்டு வெளியே வரணுன்றது வந்து அவங்களால முடியல. ஏன்னா வெளியவும் போக முடியல, நம்ம யாரா சாப்பிட்டீங்கன்னு தெரியல. ஓகே, சரி, இப்படியே போயிட்டுருக்கு நாட்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னின்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேயே போயிட்டு இறந்துடுறாங்க. ஓ, இவ்வளோ நாளாக சந்தேகப்பட்டது பார்த்தோன்னா இவங்க தான் இருப்பாங்களோன்றது இப்போ பொன்னி இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் சந்தேகம் அதிகரிச்சு தான் சொல்லணும். ஏன்னா பொன்னின்ற கேரக்டரே இறந்துச்சு. தயானந்தத்துக்கு வந்து ஒரே சோகம்தான். ஏன்னா அவர் வீட்டில் இருந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து யாரை கொலை பண்ணுறாங்கன்றது தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு. அதனாலவே வந்து ரொம்ப சோகத்தில் தான் ஆழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்து சரி சொத்தையாச்சு பிரித்து குச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பொன்னின்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தயானந்தத்தோட தம்பிக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர்லேயே எழுதி வச்சலான்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தாச்சு. என்னுடைய சொத்து முழுதும் ராகினிக்கு தான் போச்சு. அப்புறம் வந்து தயானந்தத்தோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா மாடியிலே நிற்கிறாரு. மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது படிக்கட்டிலேருந்து சரவணன்றவர் தள்ளி விட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா சரவணன் தான் இருக்காரு.
சரி தயானந்த் வந்து கீழே வந்துட்டாரு. கீழே வந்த உடனே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, மேலே வந்து பார்க்குறாங்க. மேலே பார்த்தா சரவணன் இருக்காரு. ஓ, அவர் தான் தள்ளி விட்டுருப்பாரு ஒரு சந்தேக பார்வையிலேயே எல்லாரும் பார்த்துட்ருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி சொல்கிறாரு, இல்லைங்க அவர் தள்ளி இல்லைங்க, நான் தாங்க அப்படியே கீழே ஏதோ தவறி விழுந்துட்டேன்னு அவரே சொல்லி இது பண்ணிடுறாரு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் போச்சு. ஆனாலும் ஒரு சரவணன் மேலே ஒரு டவுட்டு தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தெல்லாம் பிரித்ததெல்லாம் கரெக்ட் தானான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் வந்து தயானந்தம் வந்து தம்பிக்கிட்ட கேட்குறாரு. சரி இதெல்லாம் கரெக்டு தான், என் பொண்ணு பேரில் தான் போட்டிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சொன்னார். ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா, நான் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அந்த சொத்து யார் மேலே இருக்கோ அவங்கள வந்து கொலை முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொலையிலேயே கண்டுபிடிக்கல இல்லையா? அந்த கொலையில் கண்டுபிடிச்சா தானே நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பேரில் போட முடியும். அந்த பேரில் நீங்கள் போடுறது வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் தம்பி சொல்கிறாரு. சரி ஓகே, ஒரு முடிவு எடுத்து பார்ப்போம். இப்போ யாருன்னா மேலே டவுட் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து அவர் கிளியராக சொல்கிறாரு, எனக்கு சரவணன் மேலே ஒரு டவுட் இருக்குங்க, அவர் வந்து எதனா பண்ணியிருப்பாருன்னு டவுட் இருக்குங்க அவர் சொல்கிறாரு. சரி என்ன டவுட்டாக இருக்கும்? இல்லைங்க அவர் தாங்க மேலே தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட நோக்கத்தை பாருங்களேன், சொந்தக்காரங்க எதுக்கு கூப்பிட்டாரு, இங்கே இருக்க சொந்தக்காரங்க எதுக்கு சாகுறாங்க? ஏன்னா அவங்க வந்து இங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே காலி பண்ணிட்டா அவர் பேரில் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு நினைப்பில் கூட பண்ணியிருக்கலாம்ல. அதனால தான் அவர் பண்ணுறாரு, எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி தம்பி வந்து அண்ணன்கிட்ட சொல்கிறாரு. அண்ணனும் அப்படியா, அப்போது அடுத்த கொலை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அவர் தானே கிளியராக வந்து நம்ம நேரில் சாட்சி இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு பின்னாடியே ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் போகுது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியை பார்த்துட்டு, நீங்கள் சரவணன் எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அதையும் மீறி வந்து பின்னாடி குத்தலான்னு வராப்புல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தயானந்த் வந்து துப்பாக்கிலே ஒரே சுட்டுறாரு. சுட்டவனே கீழே படுத்துடுறாரு அவர். சரி அப்படியே பார்த்தோன்னா மேலே போய் பார்க்குறோம், மேலே பார்த்தா சரவணன் இருக்காரு. இப்போதான் எல்லாருக்கும் கடையிலே ட்விஸ்ட்டு, என்னயா சரவணன் மேலே இருக்காரு கீழே இருக்காரு, ஓ டபுள் ஆக்ஷன்ன்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தானா அந்த இதை வந்து மாஸ்க்கு கழட்டி பார்த்தா தயானந்தத்தோட தம்பி தான். சரி ஓகே, தயானந்தத்தோட தம்பி எதுக்கு இந்த மாதிரி பண்ணாருன்றதை கேட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தா அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சொத்துக்காக பண்ண, சொத்தே உன் பொண்ணு பேரில் இருக்கு, எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு கேட்டதுக்கு அவரோட பதில் எப்படி தெரியுமா இருந்தது, அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு கிடையாது, அது உதவி செய்யறதுக்காக நர்ஸாக வந்த பொண்ணு, அது வந்து என் பொண்ணுன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தா தான் நீங்கள் இந்த சொந்தக்காரங்க லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க இல்லையா, அதனால தான் இந்த தீவில் வரணும் இல்லையா, அதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டேன்னு சொல்லின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நோக்கடிச்சேன்னு நினைக்கிறேன். கடைசி காலத்தில் வந்து நான் வந்து உங்களை வந்து கூட இருந்திருக்கணும், உங்களையே வந்து கொலை பண்ணி எல்லா சொத்தையும் அடையன்னு நினச்சது ஏன் தப்பு தான் சொல்லி ஒரு மன வருத்தத்தில் ஒரு குமுறல்லையே வந்து இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயானந்தமும் சாவர டைமும் வந்துருச்சு. ஒரு 20 நாளுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா டாக்டரு. அப்போ போய் பார்த்தோன்னா அவர் வந்து சொத்து வந்து அவரோட பேர்லேயே எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல அந்த பொண்ணோட பேர்லேயே. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சொத்தை வந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கு. அதே வந்து ஒரு தயானந்தம் வந்து ஃபாலோ பண்ணி எல்லார் பேர்லேயும் வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி த்ரில்லரான படத்தை வந்து அந்த காலத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லலாம். இது போன்ற நல்ல ஒரு படத்தோட மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கார்த்திக்.